இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, ரொம்பவே வித்தியாசமான 10 பழங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்பர் 1 ஹாலா ஃப்ரூட். இது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் ஐலேண்ட்ல தான் விளையுதாம். இந்த ஹாலா ஃப்ரூட் அதிகமா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். இந்த பழத்த சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குமாம். இந்த பழங்கள் அதிகமா கடலோர பகுதிகள்ல தான் விளையுதாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறனாலேயே அந்த பகுதியில வாழ்ற மக்கள் பல நோய்கள குணப்படுத்துறதுக்காக இத மருந்தாவும் கூட சாப்பிடுறாங்களாம். இந்த மரத்தோட இலைகள்ல இருந்து வாசனை திரவியங்களும் தயாரிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறனாலேயே அந்த பகுதியில வாழ்ற மக்கள் பல நோய்கள குணப்படுத்துறதுக்காக இத மருந்தாவும் கூட சாப்பிடுறாங்களாம். இந்த மரத்தோட இலைகள்ல இருந்து வாசனை திரவியங்களும் தயாரிக்கிறாங்களாம். நம்பர் 2 புத்தாஸ் ஹேண்ட் ஃப்ரூட். இந்த வகை பழங்கள் சைனாலையும் கொரியாலையும் தான் அதிகமா விளையுதாம். இந்த பழங்களை பார்க்கறதுக்கு மனிதர்களோட விரல்கள் மாதிரியே இருக்குதாம். இதனாலேயே இதுக்கு பெயர் புத்தாஸ் ஹேண்ட்னு வச்சிருக்காங்க. இந்த பழமும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் விளையுமாம். அதுலயும் புத்தா சீசன்ல மட்டும்தான் விளையுதாம். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குமாம். இந்த பழத்துல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனாலேயே நம்ம மசில்ல இருக்கிற வலியை குணப்படுத்துறதுக்கான ஒரு மருந்தாவும் சாப்பிடுறாங்க. இதுல அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறனாலே சைனால இந்த ஃப்ரூட் ரொம்பவே ஃபேமஸ் ஆம். நம்பர் 3 ஸ்னேக் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் இந்தோனேசியாலையும் ஜாவா நாடுகளையும் தான் அதிகமா விளையுதாம். இந்த பழத்தோட மேல் பகுதி பாம்போட தோல் மாதிரியும் உள்ள ஒயிட் கலர்லயும் இருக்குமாம். இந்த ஸ்னேக் ஃப்ரூட் அதிகபட்சமா 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா வளருமாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு ஆப்பிள் பழம் டேஸ்ட்லயே இருக்குமாம். இதனாலேயே இந்த பழத்தை மலேசியா போன்ற நாடுகள்ல உள்ள மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடவும் செய்யறாங்க. நம்பர் 4 ஸ்விஸ் சீஸ் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் சவுத் மெக்சிகோலையும் பனாமன் நாட்டுல டிராபிக்கல் ஃபாரஸ்ட்லயும் தான் வளருது. இந்த பழம் அதிகபட்சமா 35 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா வளரும். அதுலயும் இந்த பழங்கள் ஒரு மரத்துல 2 இல்லைன்னா 3 பழங்கள் மட்டும்தான் வளருமா. இந்த பழம் அதிக இனிப்பு இருக்கிறனாலேயே மக்கள் இந்த பழத்தை அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. அதுலயும் இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறனாலேயே இந்த பழத்தை சாலிடாவும் செஞ்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல ஆக்சிலிக் ஆசிட் இருக்கிறனாலே இதை சாப்பிட்டா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்குமா. நம்பர் 5 பிளட் லைம் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் ஆஸ்திரேலியாவில தான் அதிகமா விளையுதாம். இது பாக்குறதுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கிறனாலையும் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறனாலையும் இதுக்கு பிளட் லைம் ஃப்ரூட்னு பெயரும் வச்சிருக்காங்களாம். இந்த பழங்கள் மேக்சிமம் 4 சென்டிமீட்டர் வரை தான் வளருமாம். இதோட சுவை ரொம்பவும் புளிப்பாவும் உப்பு கலந்த டேஸ்ட்லயும் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனாலே இதை காயங்கள் குணப்படுத்துற ஒரு மெடிசனாவும் பயன்படுத்துறாங்களாம். நம்பர் 6 ரம்பூட்டான் ஃப்ரூட். இந்த வகை பழங்கள் சவுத் ஈஸ்ட் நாடுகள்ல அதிகமா வளருதாம். இந்த பழங்கள் அதிகபட்சமா 6 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமாம். இந்த பழங்கள் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம்னு சொல்லி 2 வகையில பிரிக்கப்படுதாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்தோட மேல் பகுதி முற்கள் போன்ற அமைப்புல இருக்குதாம். இந்த பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான விட்டமின் சக்தியும் இருக்குதாம். நம்பர் 7 லோகான் ஃப்ரூட். இந்த பழங்கள் ஆசியாலையும் சைனாலையும் அதிகமான மலைக்காடுகள் நிறைந்த பகுதிகளில் தான் இந்த ஃப்ரூட் வளருதாம். இந்த பழம் அதிகபட்சமா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். இந்த பழத்தோட உள்பகுதி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜெல்லி மாதிரியே நடுவுல அதோட விதையும் இருக்குமா. இந்த பழத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்தாலும் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்தை சாப்பிடுறது நம்ம கண்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. நம்பர் 8 பிளாக் சப்போர்ட் ஃப்ரூட். இந்த வகை பழங்கள் சென்ட்ரல் அமெரிக்கால தான் அதிகமா விளையுதாம். அங்க உள்ள மக்கள் அந்த பழத்தை சாக்லேட் ஃப்ரூட்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பழம் சாக்லேட் டேஸ்ட்ல இருக்குமாம். இந்த பழங்கள் அதிகபட்சமா 10ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். அதுலயும் இது ரொம்பவே ரேரான பழங்கள்னாலேயே 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பழங்கள் காய்க்குமாம். அதனாலேயே இந்த பழத்தை அதிக விலைக்கும் விற்கிறாங்களாம். நம்பர் 9 மேங்கோஸ்டீன் ஃப்ரூட். இந்த வகை பழங்கள் ஆசியாலையும் கொலம்பியாலையும் தான் அதிகமா வளருதாம். இந்த பழங்கள் அதிகபட்சமா 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். இதை பார்க்கறதுக்கு டார்க் பர்பிள் கலர்லயும் உள்பகுதி கார்லிக் மாதிரியான ஷேப்லயும் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல சோடியம் போன்ற சத்துக்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிறனாலேயே இதை இந்திய நாட்டு மதிப்புக்கு 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்களாம். நம்பர் 10 ரெட் பனானா ஃப்ரூட். பொதுவாகவே வாழைப்பழங்கள் நிறைய வகைகள்ல இருக்குது. அதுலயும் ரொம்பவே காஸ்ட்லியானது இந்த சிவப்பு வாழைப்பழம். இந்த பழம் ஆசியாவில தான் அதிகமா விளையுதாம். மற்ற வாழைப்பழங்களை விட இதுல அதிகமான பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குதாம். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறனாலேயே இந்தியா, தாய்லாந்து, சீனா போன்ற நாடுகள்ல உள்ள மக்கள் இதை அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்களாம். இதுல நீங்க எந்த பழத்தை சாப்பிட்டுருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.